டிஸ்டோபியன் ஜானர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் வாசிச்சிருப்போம். ஆனா வாட் இஃப் இப்போ நம்ம கரண்டா இருக்கிற சிச்சுவேஷனே இறைவன் பரத்குமார் அவர்கள் எழுதியிருக்க வீழும் தேசம் இறைவி பதிப்பகம் வந்து இந்த புக்கை வந்து பதிப்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா 350 பக்கத்துக்கிட்டே இருக்கு. ஒரு 100 பக்கத்தை தாண்டின உடனே நான் ஆத்தருக்கு மெசேஜ் பண்ணேன், இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் புக்கா அப்படின்னு. அவர் வந்து அந்த ஜேர்னரை ரீட் பண்றதே ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்றது, அது இதுக்கு எடுத்து விட்டுற போதோ அப்படிங்கிற மாதிரி பயம் தான் எனக்கு இருந்தது. ஆனா காதல் அப்படிங்கிற வார்த்தை இல்ல. எனக்கு அதுவே ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. நம்ம அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டிஸ்டோபியன் யூனிவர்ஸ்ல இருக்கோம், வேர்ல்ட்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான பார்வையா இருந்தது. அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இந்த புக்கை வந்து ஓபன் பண்ணி பார்த்தப்பவே இங்க ஒரு கோட் கொடுத்திருக்காங்க, வீழும் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் கொடுத்திருக்காங்க. இது வந்து என்னடா இது, ஏதோ சங்க இலக்கியத்துல இருந்து வந்த ஒரு வரி மாதிரி இருக்கே, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த புக்கை ஓபன் பண்ணி நான் எவ்வளவு ஸ்கெப்டிக்கலா இந்த புக்கை ஓபன் பண்ணணும். பேரெல்லாம் கேட்கவே வந்து அடடா நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்க, யாராவது இனிமே தமிழ் பேர் வைக்கணும்னு கேட்டாங்கன்னா இந்த பேர்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அழகான தமிழ் பேர்கள். ஐ வாஸ் இமேஜினிங் லைக் இந்த சோழர்கள் சேரர்கள் அந்த காலகட்டத்துல இருக்கிற மாதிரியான ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு இன்னும் பேசிக்கவே தெரியல, சைகை பண்ணிட்டு இருக்காங்க. இது வே பாஸ்ட்ல போது போல இருக்கே இந்த ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை விட இன்னொரு இலக்கியத்துல இருந்து நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்து யூஸ் பண்ணிருக்காரு போலயே அப்படிங்கிற மாதிரி இங்க இந்த தமிழ் வார்த்தைகள், அதே மாதிரி நம்ம நார்மலா யூஸ் பண்ற தமிழ் வார்த்தைகளுக்கு இவர் எப்படி ஆல்டர்னேட்டிவ்ஸ் மாதிரி கொடுத்திருக்காரு அப்படின்னு புக்ல அந்த ஸ்டோரி லைனை தாண்டி பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால எஃபர்ட் போட்டு நான் வந்து தமிழ்ல முடிஞ்ச அளவுக்கு எழுதுறேன் அப்படிங்கறத தாண்டி இந்த மாதிரி இது தமிழ் வார்த்தை தானே அப்படிங்கிற அளவுக்கு புழக்கத்துல வந்துட்ட வேறு மொழி வார்த்தைகளை கூட நான் தமிழ்ல எழுதுவேன் அப்படின்ற மாதிரி கடினப்பட்டு, அதே மாதிரி வந்து தயாராக இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து அணியமாக இருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி, ஒட்டாரம் அப்படின்னா பிடிவாதம் பிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த புக்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீதி அப்படிங்கிற வார்த்தைக்கு நயன்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தது. தீவல் அப்படின்னா தகவல், மங்கன்னா மயில், அதே மாதிரி ஆகூல்னா அதிர்ஷ்டம், இதெல்லாம் அம்பின் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது வந்து அறியப்படாத தமிழகம்ல வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது எனக்கு என்னன்னா ஒரு மேப் கொடுத்திருந்தா அழகா இருந்திருக்குமே, இல்ல தேசத்தை வந்து அப்படியே கொஞ்சம் இந்தியா கூட கம்பேர் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த இடத்துல தோணுச்சு. சோ நான் எதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு பிகினர் கூட தாராளமா இந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு ஈஸியான புக் தான் இது. ஆகுலி, எல்லரி, தன்னுமை, அந்த லாஸ்ட் ஒரு 1.5 சாப்டர் வந்து நான் எதையுமே நோட் பண்ண மறந்து நான் வந்து அப்படியே ரீட் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஒற்றன், மிலாடன், இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா இதுல இருக்கிற பெயர்கள் அவ்வளவு அழகான தமிழ்ல வந்து நான் சொல்றப்பே உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். நிறைய இப்போ இருக்கிற சொசைட்டல் ப்ராப்ளம்ஸ், நிறைய பாலிடிக்ஸ் வந்து இதுல வந்து அவர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்து எப்பவுமே புக்ஸ் வாங்குறப்போ அது வந்து ரொம்ப குவாலிட்டியான புக்ஸ் தான் அப்படின்றது, அது யூஸ்டு புக்ஸா இருந்தா கூட புது புக்ஸ் மாதிரியே இருக்கும் அப்படின்றது தெரியும். பட் இதோடைய 2வது வெளியீடு எப்படி இருக்கும்னு தெரியல. ஒருவேளை இதுவும் நல்லா இருந்தது அப்படின்னா காலேஜோட பதிப்பகம் மாதிரியே தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.